ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். இப்போ நம்ம தாப்பால் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த கோயிலுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த கோயில் உள்ளுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடுக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். ஸோ இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மாதிரி கட்டியிருக்காங்க. மேபி அது ஆஃபீஸ் கூட இருக்கலாம், பட் ஐ எம் நாட் ஷுவர். அப்படியே லெஃப்டில் பார்த்தீங்கன்னா அங்கே விநாயகர் இருக்காரு. கோயில் முன்னுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்கிற குட் வைப்ரேஷன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. இப்போ அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம். இது நார்மல் கோயில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சித்தருடைய ஜீவ சமாதி. ஸோ வாங்க ஃப்ரெண்ட், நான் மட்டும் உங்ககிட்ட கோயிலை சுற்றி காட்டுறேன். அப்புறமேலு அந்த சித்தரோட ஜீவ சமாதி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்படியே நேரம் நடந்து போனோம்னா அங்கே முருகர் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்னாடி உள்ள கடலை உங்ககிட்ட ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த முருகர் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ இந்த இடம்லாம் கோயிலுக்கு சைடில் இருக்கிற இடம். ஸோ இங்கே தான் சித்தரோட சமாதி இருக்குது. நம்ம இப்போ நேராக நடந்து போனோம்னா அப்படி இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி கார்டன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கார்டனில் மூலிகை செடி அண்ட் ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிஜமாகவே இந்த பிளான்ஸும் ட்ரீஸும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியோட பேர்லாம் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கோவிலோட பின்னாடி பக்கத்து. ஸோ இங்கே தான் லஞ்ச்லாம் சாப்பிடுவாங்க. நம்மளும் அரிசி பருப்புலாம் டொனேட் பண்ணலாம். அங்கே டேபிள் அண்ட் சேர்ஸ்லாம் அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அந்த இடமும் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. இந்த சித்தர் தான் அந்த சமாதிகளுக்கு இருக்காங்க. இந்த சித்தரோட பேரு தான் ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமி. இந்த இடத்துல முருகர் இருக்காரு. ஓகே, இப்போ நான் உங்களைய ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் நான் இப்போ கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த இடத்துல தான் ஸ்ரீ ஜெகநாதர் சுவாமியோடைய ஜீவ சமாதி வச்சிருந்தாங்க. இது உள்ளுக்கு நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோன்னா சிவன் லிங்கம் வச்சுருந்தாங்க. சிவன் லிங்கத்துக்கு மேலே சுவாமியோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. சிவன் லிங்கத்துக்கு கீழே சுவாமியோட ஜீவ சமாதி இருக்கு.
அப்படி நம்ம லெஃப்டில் பார்த்தோன்னா அங்கே தான் சித்தர் தியானம் செய்கிற இடம். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட போயிட்டு காட்டுறேன். இங்கே தான் சுவாமியோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வெளியே உள்ள இடத்தெல்லாம் நான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் ஒன்று பார்க்கலன்னா இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், அது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோயிலுக்கு வெளியே என்னென்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.